ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், தேய்பிறை பிரதோஷ விரத நாள். உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் பிரம்மதேசம் ஸ்ரீ பெரியநாயகி சமேத கைலாசநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஸ்தலம், பழமையான ஸ்தலம், குழந்தை பாக்கியம், கல்யாண பாக்கியம் தரும் ஸ்தலம், வியாபாரம் தொழிலே முன்னேற்றம் தரும் ஸ்தலம். உங்கள் அனைவருக்கும் பிரம்மதேசம் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாசம் 31ஆம் நாள். இன்று காலை 8:13 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று இரவு 8:06 வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:53 வரை மரண யோகமும், இரவு 8:06 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மதியம் 12:30 முதல் 1:30 வரையும் உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈகோ பார்க்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. குழந்தைகள் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஐடி, பிபிஓ, கால் சென்டர் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல நினைத்தபடி நல்லபடி நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. ரிஷபராசி என்பர்களே, லாபகரமான நாள். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. ஃபுட்டு சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் வைத்திருப்பவர்கள், ரிசார்ட் நடத்துகிறவங்க, லாட்ஜ் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். தந்தை தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சிலருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். மிதுன ராசி என்பர்களே, கவலைகள் நீங்கும் நாள். மனசுல இருந்த சில குழப்பங்கள், கவலைகள் எல்லாம் நீங்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்க, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். கடகராசி என்பர்களே, சிறப்பான நாள். மனசுல இருந்த பயம் போகும், தன்னம்பிக்கை வளரும். இந்த விஷயத்தை நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணேன்னா வாழ்க்கையில நான் வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரும். நகைக்கடை, அடகுக்கடை வச்சிருக்கிறவங்க, கோல்டு சில்வர் சம்பந்தமான பிஸ்னஸ், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். உத்தியோகத்தில் இருந்த சில சங்கடங்கள் விலகும். பெண்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. சிம்ம ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமை தேவை. குறிப்பா பூர நட்சத்திரக்காரர்கள், உத்தர நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம். மாணவர்கள் படிப்புல கான்சன்ட்ரேஷனோட இருங்க. நண்பர்களால் சில விரயங்கள், தேவையில்லாத செலவு வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். கன்னி ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். மனசுல ஒரு மத்தாப்பு ஓடும். ஆஹா, சூப்பரா இருக்கே இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுல ஓடும்.
சில விஷயங்களை பாசிட்டிவாக நினச்சி பண்ணுவீங்க. சக்ஸஸ் உங்கள் கையில் வரும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். துலாம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். வேலை விஷயங்களில் நல்ல நியூஸ் உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றம் சில பேருக்கு வந்து சேரும். காலேஜ், யூனிவர்சிட்டி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சொந்த பந்தங்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க. அதிர்ஷ்டமான வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, கவலைகள் நீங்கும் நாள். மனசுல இருந்த கவலைகள் சிலது போகும். எனக்கு கை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சில பேருக்கு மனசுல ஓடும். ஏதோ ரூபத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உதவி செய்வார். மாணவர்களுக்கு விளையாட்டிலே ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம், பிளாஸ்டிக் வியாபாரம், பாத்திரக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு சித்தர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். வேலை விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பால் சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்க, லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும், இல்லை ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் வாங்கணும் அப்படின்னு சில பேருக்கு வந்து மனசில் ஓடும். பட்ஜெட்டை பார்த்து வாங்குங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். மகர ராசி என்பர்களே, சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் நாள். இவங்களுக்கு இதை நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல ஓடும். ஒரு gift வாங்கி கொடுப்பீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு gift வந்து சேரும். காதல் இனிக்கும். தம்பதிகள் ஒற்றுமையா இருப்பீங்க. டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கும்பராசி என்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக இருக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. துணிக்கடை வச்சிருக்கிறவங்க, ஜவுளி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. பெண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். மீன ராசி என்பர்கள், உழைப்பால் உயரும் நாள். இந்த விஷயத்தை நான் அப்படி பண்ணணும்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணா எனக்கு சக்சஸ், வெற்றி அப்படின்னு மனசு சொல்லும். அதை பண்ணுங்க. கலைஞர்களுக்கு அருமையான நாளாக இருக்கும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஸ்டெப் எடுக்கலாம். தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா. விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுபவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். நன்றி, வணக்கம்.